வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, கோச்சடையான் ரிலீஸ் பண்ண போறாங்க. என்னடா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே இது அப்படிங்கிற மாதிரி எதிர்பாராத விதமாக கோச்சடையான் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுவும் ஏஐ சப்போர்ட் வச்சு ரீக்ரியேட் பண்ணி ரீஇமேஜினேட் என்னமோ போட்டிருந்தாங்க. ஸோ அது பண்ணிட்டு திரும்பவும் ரிலீஸ் பண்ண போறதா சௌந்தர்யா அவர்கள் அவங்களுடைய இதுல போட்டிருந்தாங்க, இன்ஸ்டால போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நேத்து அந்த ரிலீஸ்க்கு உண்டான டீசரும் நேத்து வெளியாயிருக்கு. டீசர் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. அதாவது என்ன சொல்றது, கோச்சடையான் அந்த விஎஃப்எக்ஸ் வச்சு எல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. சோ அந்த வெர்ஷனை விட ஏஐ வெர்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல. பாக்குறதுக்கு டீசர் ஓகே, எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கோச்சடையான் ரீஇமேஜின்ட் டீசர் டிராப்ஸ் அட் 8 PM tonight அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ரீஇமேஜின்ட் அந்த டீசர் நேத்து நைட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. 18th February நைட்டு 8 PM ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பார்த்தோம். நம்ம யூடியூப்ல வந்துடும்ல, ரிலீஸ் பண்ணோம், நம்ம யூடியூப்ல வரும். நான் பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கோச்சடையான் படமே ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இல்லையா. சோ நம்மளால என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆக்டர் இவ்வளவுதான் நடிப்பாங்க, இவ்வளவுதான் பண்ணுவாங்க, இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் நடப்பாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இவ்வளவுதான் பண்ண முடியும் உங்களால அப்படின்னு தெரியும். அதை தாண்டி அவங்கள என்னெல்லாம் பண்ணா அவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணி அவங்கள ஒரு கார்ட்டூன் கேரக்டரா கிரியேட் பண்ணி அதை வச்சு அவங்க பண்ணாத சில விஷயங்களை அதுல பண்ண வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கோச்சடையான் அப்படிங்கிற படத்துல இருந்தது. அண்ட் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த அளவுல இந்த மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ்ல ஒரு கார்ட்டூன் ஃபுல் மூவி கார்ட்டூனா தமிழ்ல எடுக்கப்பட்டது நம்மளுடைய கோச்சடையான் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா. தலைவர் பத்தி அந்த கோச்சடையான் படம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்தது. பிளாக் அண்ட் ஒயிட்ல நடிச்சிட்டாரு, கலர்ல நடிச்சிட்டாரு, அது மாதிரி இந்த மாதிரி கார்ட்டூன் இதுலயே நடிச்சிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தலைவருக்கு அமைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 years ஆயிடுச்சு. 2014ல கோச்சடையான் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன். தியேட்டர்ல போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அந்த ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப், வித்தியாசமான ஒரு பிசிக்ல தலைவரை பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிசிக்கோட நம்ம தலைவருடைய அந்த மேனரிசம், வாக்கிங் ஸ்டைல், அவர் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டைலையும் மிக்ஸ் பண்ணி அந்த விஎஃப்எக்ஸ் வச்சு ஒரு நல்ல விதமா அது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சது. அதோட அதுல 3 கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. தலைவருக்கு ட்ரிபிள், அதாவது ஒரு கோச்சடையான் அப்படிங்கிறது ஒரு ஃபாதர் கேரக்டர். அவங்களுக்கு 2 சன், ஒன்னு ராணா சேனா அப்படின்னு சொல்லிட்டு ரணதீரன், சேனாதீரன் அப்படின்னு சொல்லிட்டு சேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அவங்க 2 பேர்ல ரணதீரன் தான் படம் ஃபுல்லா வருவாரு. சோ அந்த சேனா அப்படிங்கிறவர் கிளைமேக்ஸ்ல தான் வருவாரு. சோ அந்த மாதிரி அந்த கதையை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கதையுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. திரும்ப அந்த படத்தை பாக்குற வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே டிவில போடுவாங்க, அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த படத்தை அப்படி நம்ம பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் எனக்கு எனக்கு அப்படி ஒரு ஃபீல். மேபி டிவில பார்த்தா கூட நல்லா இருக்கலாம். ஆனா இதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காமிக்கக்கூடியது அந்த ராணா அப்படிங்கிற கேரக்டர் தான் காமிப்பாங்க. காமிச்சிட்டு அவர் தான் அவங்க அப்பாவை பத்தி சொல்லுவார். கோச்சடையான் என்னுடைய தந்தை கோச்சடையான் சொல்லுவாரு. சொல்ல ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் சீனே என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அவருடைய ஒரு டான்ஸ் வரும். அதாவது எல்லா சிவராத்திரிக்குமே என்னுடைய தந்தையார் இருந்த அந்த கோச்சடையான் அவர்கள் இங்க படை தளபதியா இருந்தாங்க. அவங்க எவ்ரி சிவராத்திரி அவங்க ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுவார். அவரு அந்த மலை மாதிரி இருக்கும். அந்த இடம் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு மலையில ஒரு இது மாதிரி என்ன சொல்றது, ஒரு பிளாட்டா ஒரு சமதளம் மாதிரி மலைக்கு நடுவுல இருக்கும். அதுல ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதை சுத்தி நெருப்பு இருக்கும். அதுக்கு நடுவுல இவர் ஆடுவாரு. அங்க ஒரு பூஜை நடக்கும். பூஜை நடந்தாலும் இவர் ஆடுவார். அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தலைவர் பரதநாட்டியம் மாதிரி நான் அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இனிமே அது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. தலைவர் ஒரு பரதநாட்டியம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் சொல்ல முடியாது. நான் பிராக்டிஸ் பண்ண என்னால பண்ணலாம். அந்த அளவுக்கு அவர் ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ ஆனா இந்த படத்துல தலைவர் அந்த ஒரு அந்த ஆனந்த தாண்டவம் அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல அந்த ஒரு தாண்டவம் ஆடும் பொழுது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த கோச்சடையான் ஃபுல் மூவில என்னுடைய ஃபேவரட் சீன் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த டான்ஸ் ஆடுற அந்த சீன் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம டான்சர் தானே. சோ அதனால நம்மளுக்கு அந்த சீன் அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுச்சு.
ஒரு சிவனே வந்து நேர்ல வந்து டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், அது மாதிரி தலைவருடைய உருவத்துல சிவனே வந்து டான்ஸ் ஆடுறாரு, ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ஆண்டு தாண்டவம் அவர் வந்து ஆடினா எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து அதுல அழகா காமிச்சிருந்தாங்க. சோ அது வந்து திரும்ப திரும்ப பார்த்தா கூட சலிக்காது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதை தாண்டி கோச்சடையான் படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. சரத்குமார் அவர்கள் இருந்தாங்க, சரத்பாபு அவர்கள் இருந்தாங்க, அண்ட் நம்மளோட நாகேஷ் அவர்கள் அவங்க வந்து இதுல வந்து ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அவங்களோட இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் வரும்போது வந்துட்டு எப்படி எப்படி தோணி இருக்கும் நாகேஷ் அவர்களை வந்து கொண்டு வந்து இங்க நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்களுக்கு தோணி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் ஆக்டர்ஸ் யாரும் அவங்கள வச்சுதான் பண்ணிருக்கணும். அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து நல்லா இருக்கும், இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் வச்சிருந்தாங்க. நிறைய வந்து நம்ம திரையில பாக்குறதை தாண்டி பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது. அதாவது ஒருத்தர் நடக்கிறது வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய மேனரிசம் ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு போய் அந்த உருவத்துக்கு வந்து கொடுத்து நடக்க வச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அந்த அந்த என்னெல்லாமோ வயர்லாம் ஒட்டி வச்சு அப்படியே நடக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. எப்படி இது பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த காலகட்டத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இத வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து என்னன்னா என்ன படம் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இப்ப சமீபத்துல படையப்பா வந்து ரீரிலீஸ் பண்றப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம திரும்பவும் போய் அந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அது என்னன்னா நம்ம எப்பயோ பார்த்தோம், சின்ன வயசுல பார்த்தது, அது வந்து இப்ப வந்து பார்க்கும்போது அது அப்படி இருந்துச்சு. அது இன்னுமே வந்துட்டு திரும்ப 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 அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் இல்லையா? இப்ப நம்ம பாஷா படத்தை பார்த்தா எப்படி தோணும்? பாஷா படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்போ பார்த்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்ல, ரொம்ப சின்ன வயசுல பாத்திருப்பேன். ஆனா வந்துட்டு இப்போ கூட அதுக்கப்புறம் டிவில எத்தனையோ வாட்டி பார்த்தாச்சு, திரும்ப 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 பார்த்தா கூட அது வந்து சலிக்காது இல்லையா? சோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய கோச்சடியான் படமும் வந்துட்டு திரும்ப 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 பார்க்கும்போது நமக்கு அது சலிக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூவி தான். இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, நேத்துதான் டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள நிறைய பேர் வந்து இந்த ஹேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நாங்களே இன்னும் வீடியோ போடலடா, அதுக்குள்ள நீங்க ஏதா வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுவே நல்லா இல்ல, அதை வச்சு இதை ஏஐல பண்ணிருக்காங்க, இது அதோட ரொம்ப நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டா பாக்கணும் இல்லையா? சரி, அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டா அதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். இன்னொருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு, இது என்னமோ எனக்கு கோச் அடையான எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம், எங்க தலைவர் படத்தை நாங்க பாத்துக்கிறோம், உங்களை யாரு பார்க்க சொல்றா? உங்களை பார்க்கவே சொல்லலையே. எல்லாருமே அப்படிதான், எங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்ல, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அப்படி எங்களுக்கு இப்படி அந்த மாதிரி வந்து வீடியோஸ் எல்லாம் போடுறது. இன்னும் டீசர் தான்ப்பா வெளியிட்டு இருக்காங்க, இன்னும் முழு படம் வந்து எப்படி வந்திருக்குன்னே தெரியாம ஏஐல பண்ணிட்டாங்க. ஏஐல பண்றது ஃபேஸ் நல்லா வரல, வாய் நல்லா வரல, கண்ணு நல்லா வரல, நட நல்லா வரல, என்னெல்லாம் கமெண்ட் பண்றாங்க. ஒரு டீசர், அது ஒரு நிமிஷம் டீசரை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படிலாம் வந்துட்டு நீங்க பேசுறீங்க அப்படிங்கறது வந்து நம்ம ஆட்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வந்து திரையில தூக்கி வைக்கணும்னா எப்படி வேணா தூக்கி வைப்பாங்க, ஒருத்தர் குறை சொல்லணும்னா எப்படி வேணா சொல்லுவாங்க போல. சோ அந்த மாதிரிதான் யூசுவலாவே தலைவர் படத்துல அவங்களோட டைட்டில் வெளியிட்டுட்டாங்க, இந்த பண்ண போறேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுனாலே உடனே இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு போட ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க இப்பதானா வந்து இன்னும் டைட்டிலே வைக்கலடா, தலைவர் 174 தான் பேர் வச்சிருக்கோம், டைட்டிலே வைக்கல, அதுக்குள்ள இந்த படம் நல்லா இல்லைன்னு எப்படா சொல்றீங்க அப்படின்லாம் வந்துட்டு கேள்வி கேட்கணும்னு தோணுது. படம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கமெண்ட் நீங்க சொன்னா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே, அவங்களுடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கலாம். இன்னும் படமே வெளியில வரல, அதுக்குள்ள வந்துட்டு இது நல்லா இல்ல, கதை நல்லா இல்ல, அவர் அப்படி நடிச்சிருக்கா, அது நல்லா இல்ல, கண்ணு நல்லா இல்ல, வாய் நல்லா இல்ல, மூக்கு நல்லா இல்லைன்னா என்னப்பா இது? இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன், நேற்று ஈவினிங் தான் வந்து டீசர் வெளியிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யூடியூப் எடுத்து பார்த்தா நிறைய பேர் வந்து அதை போட்டிருக்காங்க, அதுவே நல்லா இல்ல, விஎஃப்எக்ஸ்ல பண்ணாங்க, அது வந்து நல்லாவே இல்லை, அதுல வந்து பொம்மை படம் மாதிரி இருந்துச்சு, இதுல வந்துட்டு பார்த்தா அதுல வந்துட்டு ஏஐல பண்ணிருக்காங்க, இது அதை விட ரொம்ப நல்லா இல்லன்ற மாதிரி பேசுறாங்க. அது நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கறத ரசிகர்களா நாங்க தான் பாத்துக்கணும், நீங்க பாக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க தான் ரசிகர்கள் இல்லையே, அப்புறம் எதுக்கு நீங்க இங்க வரீங்க? சம்பந்தமே இல்லாத கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு வர்ற மாதிரி எதுக்கு இங்க வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. அதை தாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இன்னைக்கு வந்து ரீசெண்டா என்ன இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தலைவரோட பேரை கெடுக்கிறது 2 பேர் தான். அதுல இருந்து அந்த ஒருத்தர் பேசினார்ல, 2 பேர் கடையில தான் போட்டின்னு பேசினார்ல, அந்த டைலாக போட்டு ஒண்ணு வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த், இன்னொன்னு வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், இவங்க 2 பேர் தான் சேர்ந்து வந்து தலைவருடைய பேரையே கெடுத்துட்டு இருக்காங்க, அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்க. இதுல வந்து என்னன்னா, அவங்க ஐஸ்வர்யா அவர்களுடைய லால் சலாம் படம்
அண்ட் சௌந்தர்யா அவர்களுடைய கோச்சடையான் படம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுறது. அது நான் சொல்றேன், லால் சலாமும் சரி, கோச்சடையானும் சரி, அதுல உள்ள கதை களமும் சரி, ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு. அதை வந்து நீங்க போய் அத நார்மலான ஒரு பீப்புள் வந்து அவங்க வந்து போய் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா 2 படமுமே வந்து நல்லாதான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நான் தலைவர் படம் அப்படிங்கறதுனால நான் மிகைப்படுத்தி பேசல. நார்மலா வந்து போய் பார்த்தா என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அதுல அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்ல கருத்தா தான் சொல்லியிருக்காங்க. லால் சலாம்லயும் நல்ல கருத்து தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் கோச்சடி அந்த மூவி ஒரு அரசர் காலத்து மூவி எப்படி எடுக்கணும்ன்றது இமேஜின் பண்ணி, அந்த கதை ஃபுல்லாவே இமேஜினேஷன் தான். சோ அதை இமேஜின் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஹிஸ்டரியும் தழுவியோ, எந்த ஒரு ஹிஸ்டரியில இருக்க கிங் அவங்க கதையை தழுவியோ இவங்க வந்து எடுக்கல. சோ ஃபுல்லா வந்து கற்பனை கதை அப்படிங்கிறப்போ அது எப்படி கொண்டு வந்திருக்காங்க, ஒரு அரசர் அவங்களோட கூட இருக்கிறவங்க அந்த காலத்துல இருக்கிற ஒரு செட்டப் எல்லாம் கிரியேட் பண்ணி அதை வந்து ஒரு கார்ட்டூன் மூவி மாதிரி செஞ்சு நம்மளுக்கு அழகா எடுத்துட்டு வந்து கொடுக்க. இது ஒரு புதிய முயற்சி, அவ்வளவுதான். இதுல வந்து லாபம் வந்துதா நஷ்டம் வந்துதா, தலைவர் பேரை காப்பாத்துறாங்களா காப்பாத்தலையா அப்படிங்கிறது பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. இது வரைக்கும் தமிழ்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு நடிகர் அவர் வந்து முழு படமும் ஒரு கார்ட்டூன் மாதிரியான ஒரு படம் வந்து கொண்டு வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பண்ணது நம்மளுடைய கோச்சடையானதான் இருக்கணும். சோ அதுக்கே ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு வித்தியாசமா யோசிக்கிறாங்களே. இப்ப தலைவர் வந்து இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு லெவல்ல மூவில வந்து இருக்கிறாரு, அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவங்க பொண்ணுங்களும் அதே லைன்ல தான் போகணும், அதே மாதிரிதான் வேலை செய்யணும், அதே மாதிரிதான் இருக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க 2 பேருக்கும் வேற வேற சிந்தனைகள் இருக்கும். சோ அந்த சிந்தனைகள் வழி அவங்க போறாங்க, அவ்வளவுதான். இதை வந்துட்டு நீங்க அவங்க பேரை கெடுக்குறாங்க, அவங்க இது பண்றாங்க, அவங்க சம்பாதிச்சதெல்லாம் அவங்க அழிச்சிட்டு போட்டோம், அவங்க அப்பா சம்பாதிக்கிறது அவங்க அழிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு கமெண்ட் தான். அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லால் சலாமும் சரி, கோச்சடையானும் சரி, வர்த்தான படம் தான். வர்த் இல்லாத படம். இவங்க வந்து எடுக்க தெரியாம எடுக்கிறாங்க, நல்லாவே எடுக்கிற கதை நல்லா இல்ல, கருத்து இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி படங்கள் கிடையாது. அதை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா புரியும். புரிஞ்சுட்டு ஹேட்டர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை தான் பரப்பிட்டு இருப்பாங்க. அதான் நம்ம காதுல வாங்கிக்க வேண்டிய அவசியமே இல்ல. டீசர் பார்த்தேன், நல்லா இருந்தது. நீங்களும் டீசர் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கோச்சடையான் ரீஇமேஜின்ட் டீசர் எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் வேற எந்த படம், நம்ம தலைவரோட படத்துல வேற எந்த படம் ரீ-ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஓகேவா? அடுத்த வேலை சந்திக்கிறேன். அதுவரை பை.